ஷே விஷ்ணு பிரமா பஞ்சாயத்து போட்டு வார்டில் பிடிக்கான் ஒரு கருப்பு சிவப்பு அதிமுகனா அவன் ஒரு கோஷ்டியாக இருப்பான். திமுககாரன் இப்போ ஆட்சி ஆண்டுக்கிட்டு அவன் ஒரு கோஷ்டியாக பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கான். எம்எல்ஏ கூப்பிடுதான், எம்பியை கூப்பிடுதான், சரியா, மந்திரியை கூப்பிடுதான். உன் தொகுதிக்கெல்லாம் பார்த்து ஏமா வச்சுக்கோன்னு முதலமைச்சர் வாசிக்கான், கொட்டு மேலே அடிக்கான், பிபியூ தான் சிங்கி தட்டு தான், குடும்பம் உட்காந்து வாசிக்கும். இதுதான் கணக்கு. அதிமுக அவன் குடும்பம் வாசிக்கும், திமுககாரன் குடும்பம் இப்படி வாசிக்கும். அதிமுக வாசிக்கிறது 2 பழம் வாழைப்பழத்தை நாங்கள் உனக்கு கொடுத்துருதோம், நீ சாப்பிடு, கழிக்கையில் நாங்கள் தொடச்சி உன் வாயில் நாங்கள் ஊட்டி விட்டு போகிறோமுங்க. அந்த அச்சடித்த பேப்பர் பணம். திமுக கட்சிக்காரன் வந்து என்ன சொல்லுதான் அப்படின்னா, எம்எல்ஏ என்ன சொல்லுதான், நான் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் காலை டைம் மாலை டைம் கழிக்கிய தொடச்சி நான் சாப்பிட்டு போகிறோமுங்க. எம்எல்ஏ பூரா என்ன கணக்கு உனக்கு புரியுதா இல்லையாப்பா? என்ன கணக்கு? ஜனநாயக ஓட்டு போடுறவன் மல்லாக்க படுத்து கிடப்பான், பொண்ணம் போல் போவான் வருவான், சரக்கை கீழே இறக்குவான். அது அவனுக்கு கூட எந்த வேலையும் இல்லை, உடம்புல எந்த வேலையும் இல்லை. அப்போ எல்லா வேலையும் நானே எம்எல்ஏ பார்த்துட்டு போகிறோமுங்க. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையாப்பா? தமிழ்நாட்டில் எம்எல்ஏ பூரா இப்போ அந்த பிளானில் போட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நாங்கள் தொடச்சி விட்டுருதோம், காலையில் இருந்துச்சோன்னு காலையில் போர்வில் வண்டியை தூக்கிட்டு வரோம், தெருவு சிட்டி கிராமத்தில் நாங்கள் இறங்குவோம், கரெக்டாக 3 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவோம், கரெக்டாக விடியங்குள்ளே யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படிங்க. அதுவும் ஒட்டு மொத்தமாக செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு சிட்டியில் போவோம், ஒரு நாளைக்கு கிராமத்தில் போவோம். என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். இப்போ சென்னை மெட்ராஸில் கழிப்பறை சுத்தம் பண்ணதவங்கள பாடாப்படுத்துதான். இப்போ அந்த பாடாப்படுத்தின திருப்பி அவங்க சாவத்தை விட்ட சாவம் இவன் அங்கே இருக்கிற எம்எல்ஏ பார்ப்பான், தொடச்சி விடுவான், எம்பி பார்ப்பான், முதலமைச்சர் பார்ப்பான், டெல்லியில் தமிழ்நாடு எல்லா அமைச்சர்களும் பார்ப்பான். சாவம் ஒரு இடத்துல இறங்கிருச்சு அப்படின்னா உலக நாடே சாவந்தேன். அவங்க விட்ட சாவம் யார்? கழிப்பறை சுத்தம் பண்ணுதானா? அதுக்கு கைலாசத்திலேருந்து நம்ம விட்ட சாவம் வந்து என்ன கணக்கு தெரியுமா? இவன் அடி வேரோடு இந்த செம்மத்தில் அழிக்கிற கணக்கு. புரியுதா இல்லையாப்பா? புரிஞ்சுக்கோ, சரியா? இப்போ எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாம் ரெடி ஆகிட்டான். காலையில் இருந்துச்சு ஆணும் பெண்ணும் போகுது, எல்லாம் அவங்க போர்வீலர் ஓடியாங்க. சிட்டி கிராமத்தில் அந்த பேப்பரை கொண்டு போவோம். நான் காலையில் கழிங்க நாங்கள் தொடச்சி விட்டு நாங்களே சாப்பிட்டு போகிறோமுங்க. ஒருத்தன் தொடச்சி உனக்கே ஜனநாயகம் நான் வாயில் ஊட்டி விட்டு போகிறோமுங்க. ஜனநாயகம் எப்படி வெறியில் இருக்கான், அப்போ எம்எல்ஏ எம்பி எப்படி இருக்கான், அப்போ எல்லா பேரும் வெறியில் இருக்கான். அந்த பேப்பர் கடைசி பேப்பர் எதில் போட்டிருக்காரு? அவன் கழிப்பை தொடச்சி அவனாக தின்னுக்கணும், நக்கிக்கணும். புரிஞ்சிச்சாப்பா உனக்கு? எல்லாத்தான் ஏந்திரம் ஓட்டு முத்திரை போடுற ஜனநாயகம். அந்த பெருவரில் எலுமிச்சம்பழம் கனியை எரியுதாரு. சொல்லி முடிஞ்சோமா? விரலில் சொல்லி முடிஞ்சா என்ன ஆகும்?